அனைவருக்கும் வணக்கம். நடிகை மீனா பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் அவர் துணை ஜனாதிபதியான ஜெகதீப் தன்கரை சந்தித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் மீனாவுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மீனா மத்திய இணையமைச்சர் ஆகிறது தமிழ்நாட்டுக்கே பெருமைன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது வரை சினிமாவில் வெற்றி கொடி நாட்டி வருபவர் தான் நடிகையான மீனா. தமிழ் திரையுலகில் 45 ஆண்டுகளை கடந்து பயணித்து வருகிறார். அவரது தாய், சித்தி என குடும்பமே கலை குடும்பம்தான். அவரது மகள் கூட விஜய்க்கு மகளாக திரைப்படத்திலும் நடித்திருந்தார். பேபி மீனாவாக நெஞ்சங்கள், எங்கேயோ கேட்ட குரல், அன்புள்ள ரஜினி போன்ற திரைப்படங்களில் நடித்த அவர் எஜமான் படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவும் நடித்தார். அதற்கு பிறகு ராஜ்கிரனுடன் என் ராசாவின் மனசிலே படத்திலும் கதாநாயகனாக நடித்த அவர் முதலில் எஜமான் படத்தில்தான் ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவும் நடித்தார். முன்னதாக மீனாவின் நடிப்பில் தெலுங்கில் ராஜேந்திர பிரசாத் ஹீரோவாக நடித்த நவயுகம் படம் 1990 வெளியானது. அதன் பிறகு அவர் தமிழில் ஒரு புதிய கதை என்ற படத்தில் புதுமுக பிரபுராஜுக்கு ஜோடியாக நடித்தார். அதன் பிறகுதான் எஜமான படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. தொடர்ந்து முத்து படத்திலும் இந்த ஜோடி நடித்த நிலையில் அந்த படத்தின் பாடல்கள் அனைத்துமே மெகா ஹிட்டும் ஆனது. ரஜினி மட்டுமல்லாது கமல், அஜித் என முன்னணி நடிகர்களோடு நடித்தவர் தெலுங்கு, கன்னடம் என மிகவும் பிஸியாகவும் இருந்தார். தொடர்ந்து சினிமாவில் பிஸியாக இருந்தபோது வித்யாசாகரை திருமணம் செய்தும் கொண்டார். 2009ஆம் ஆண்டு இவரது திருமணம் நடைபெற்ற நிலையில் இந்த தம்பதிக்கு நைனிகா என்ற குழந்தையும் உள்ளது. இவர்தான் விஜயுடன் திரைப்படத்திலும் நடித்தவர். இந்த நிலையில்தான் கடந்த 2022ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவு பாதிக்கப்பட்டு வித்யாசாகர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதில் உடைந்து போன மீனா மீண்டு வருவதற்கு சில வருடங்களும் பிடித்தது. தொடர்ந்து மகளுக்காக வாழ்க்கையை தொடங்கியவர் தற்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் நடுவராக பங்கேற்று வருகிறார். இதற்கு இடையில் டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் ஒருவரின் இல்லத்துக்கு மீனா சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கலா மாஸ்டர் தான் அவரை அழைத்துச் சென்றார் என கூறப்பட்ட நிலையில் திடீரென மீனாவுக்கு அரசியல் ஆசை வந்ததாகவும் சொல்லப்பட்டது. தொடர்ந்து பாஜகவில் அவர் இணையப் போவதாகவும் தகவல்களும் உலாவின. ஆனால் அதுபோன்ற தகவல்களை மீனா மறுத்து வந்தார். இந்த நிலையில்தான் திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் மீனா. குறிப்பாக துணை ஜனாதிபதியான ஜெகதீப் தன்கரை அவர் சந்தித்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் சிலரையும் அவர் சந்திக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் பிரபலமான நடிகர் நடிகைகளை பாஜக கட்சிக்குள் இழுத்தும் வருகிறது. அந்த வகையில்தான் குஷ்பு, சரத்குமார் உள்ளிட்டோரும் இணைந்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு அவர்களுக்கு முக்கிய பதவி அளிக்கப்படலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் மீனாவும் மத்திய இணை அமைச்சர் ஆக்கப்படலாம் என்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். அதை ஒட்டியே மீனாவும் டெல்லிக்கு சென்றதாகவும் விரைவில் அது தொடர்பான அறிவிப்பும் வரலாம் என்கிறார்கள். ஆனால் மீனா தரப்பில் இருந்தோ இது தொடர்பாக எவ்விதமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.